ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகப்பரிசி, உளுந்து, அதுக்கப்புறமா கேழ்வரகு இதெல்லாம் போட்டு தான் வந்து தோசை மிக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதான் வந்து தோசை பண்ணிவிட்டு வேர்க்கடலை சட்னியோட இன்றைக்கி பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயில்டு எக்கும் வெள்ளரிக்காவும் வந்து கொடுத்துருந்தேன். காலையில் ஒரு 6:50 போல் எல்லாமே வந்து ரெடி ஆகிடும். அதே போல் அதுக்கப்புறமா வந்து பசங்களை எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் பஸ் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் க்ரீன் ஃபிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். வஞ்சரம் மீன் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்தது. அதுலேயே வந்து புதினா, அதுக்கப்புறமா வந்து மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறமா தனியாத்தூள் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு உப்பு எலுமிச்சப்பழமும் ஆட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ ஊற வச்சா தான் ஒரு 7:45க்கு ஊற வச்சா தான் ஒரு 1/2 hour போல் ஊறும். ஹஸ்பண்டுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்து அனுப்ப முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு பக்கம் வந்து ஒயிட் ரைஸும், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து பருப்பும் வந்து வெந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா இதுவும் வந்து க்ரீன் சிக்கன் வந்து நல்லா வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ மின்ட்டு தான் வந்து நான் நிறைய போட்டிருந்தேன், புதினா தான் ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து வாழைத்தண்டு போட்டு தான் வந்து சாம்பார் வைக்கிறேன். ஸோ செவ்வாய்க்கிழமைனாலே எதனா ஒரு பருப்பு பேஸ்டு சாம்பார் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிடுவேன். இன்றைக்கும் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ்ஷும் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ஹஸ்பண்டுக்கும் அதே தான். ஒரே ஒரு எக் பண்ணிவிட்டு, ஒரே ஒரு எக் பாயில்டு எக் இருந்தது. அவர் குக்கும்பர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா இந்த தோசையும் வேர்க்கடலை சட்னியும் வச்சு சாப்பிட கொடுத்துட்டேன். இந்த ஃப்ரை வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி திருப்பி தவா ஃப்ரை லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து ஒயிட் ரைஸும், அதுக்கப்புறமா வந்து வாழைத்தண்டை போட்டு சாம்பார் வச்சுட்டு க்ரீன் ஃபிஷ் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டை வந்து வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வாஷிங் போட்டேன். சைமல்டேனியஸாக பாத்திரமும் வந்து கழுவிட்டேன். மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:30 ஆகுது. ஸோ 10 நிமிஷம் ஃபாஸ்ட்லியாக நம்மளோட வாட்ச்சு. அதுக்கப்புறமா என்னோடய ரிலாக்ஸேஷன் டைம் வந்து இப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ காலையில் 5:30லேருந்து 9:30 வரைக்கும் ரொம்ப பிஸியாக போகும்.